ஹலோ வீவோஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கரா மீன் சேர்த்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு கரெக்டாக தெரியும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 15, காஞ்ச மல்லி 3 டேபிள் ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்துருக்கேன். இப்போது 8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்றேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அரைச்சி மசாலா எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் புளி ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளித்து விட்டுருவோம். 50 ml ஆயில் சேர்க்குறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துட்றேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி பச்சை மிளகாய் மீடியமாக வெந்தால் போதும். ஜூஸியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். புளிசாரை சேர்த்துடலாம். அதுலேயே தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்ப நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு குழம்பு. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீனை நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உடையாமல் நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லியை தூவி குழம்ப இறக்கிடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.